ஹலோ எவ்ரிவன் வணக்கம். திஸ் இஸ் ஜான் ஹியர். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 4 BHK இன்டீரியர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதோட ஃபுல் விளாக் வீடியோ தாங்க இது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதை பற்றி வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபயர் யூனிட். ஸோ இந்த ஃபயர் யூனிட் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கிரே வித் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ கோல்டன் நாப்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஸோ பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிஷ் டேங்க்கு. ஸோ இது ஃபிஷ் டேங்கோட டாப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நானோ ஸ்டோன் போட்டிருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து கிரே லேமினேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து ஃபயர் ரிலேட்டடாக உங்களுக்கு கம்பைன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் வந்து நமக்கு உட்டன் பேட்டர்ன் போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் லேமினேட் ஷீட் தான். இது வந்து 6 கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் ஹை கிளாஸ் லேமினேட் வந்து மேலே வந்து சீலிங்கில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரோப் லைட்டும் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எண்டு பேனல் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஒரு பேனலிங் ஒரு சிம்பிளான ஒரு பேனலிங் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபயர்லேருந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு ஏரியா இருக்கிறதுனால வந்து சிம்பிளாக பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடு ஆர்ச்டு பேனல் மாதிரி இருக்கும். ஸோ அதோட இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சம்திங் ஏதோ ஒரு கார்டு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபால் சீலிங். இந்த ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா இன்சைட் ஃபுல்லாகவே ரோப் லைட்ஸ், அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேனல் லைட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணியிருக்க பார்ட்டிஷன் ஒர்க். ஸோ பார்ட்டிஷன் வந்து இன்விசிபிள் லைட்டிங் மூலமா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பெரிய ஆர்ச், அதாவது வந்து பேசேஜ் அண்ட் காரிடோர் ஏரியாவில் வந்து ஃபுல் ஆர்ச் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பூஜா கம் கிராக்கரி. ஸோ இதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக சிஎன்சியில் பண்ணியிருக்கிறது பூஜை, ஏதாவது இதே ஹெச்டிஹெச்எம்ஆர் மூலிமா பண்ணியிருக்கிறது. அண்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அலுமினியம் ப்ரொஃபைல் ஷட்டர் சொல்லுவாங்க. அதாவது 4mm கிளாஸை இன்செர்ட் பண்ண ஒரு அலுமினியம் ப்ரொஃபைல் ஷட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாகவே வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் டோர் மாதிரி, அதாவது 19mm திக்னஸ்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது நம்ம என்ன சைஸ் கொடுக்கணுமோ அந்த சைஸ் வந்து அவைலபிளாக கிடைக்கும். ஸோ இது எதுக்காக நம்ம பர்டிகுலராக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க லைட்ஸோட லூமினஸ் வந்து விசிபிளாக வெளியே தெரியறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டிருக்கோம், வெளியே பார்த்தீங்கன்னா உட்டன் எட்ஜ் போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக கிளாஸ் போடுவாங்க. ஸோ இதில் உட்டன் லெட்ஜ் போட்டிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா கேப் விட்டுருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து இன்விசிபிள் லைட்ஸ்க்காக வந்து கேப் விட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டிவி யூனிட். ஸோ ஃப்ளூடர் பேனல்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ முடிச்சிடுவாங்க. மிடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்பிள் லேமினேட். அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் வே கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் சைட்லேருந்து பார்க்கறதுக்கு வந்து மிரர் மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து உள்ள லைட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறதா வந்து இன்விசிபிள் ஃப்ளூடர் பேனல். ஸோ இது வந்து நம்ம டிவி யூனிட் பின்னாடி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா வந்து மார்பிள் லேமினேட். இது வந்து ஒரு 1.5mm திக்னஸில் வரும். அண்ட் டிவி நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம் மேலே டாப்ல அண்ட் பாட்டமில். இது எதுக்காக இன்செர்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லேமினேட் வந்து 4x8 ஷீட் தான் வந்து அவைலபிளாக கிடைக்கும். ஸோ அதோட ஜாயின்ஸை வந்து விசிபிலிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த டிபிடிங் அடிச்சிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டிவி யூனிட்டுக்கு மேலே வந்து ஸ்டோன் போட்டிருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 டேண்டம் பேஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு மேஜிக் கார்னர் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் புல்லட் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 விக்கர் பேஸ்கெட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த கிச்சன் வந்து உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து டாப் யூனிட், ஓகேங்களா. ஸோ அந்த டாப் யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த க்ராக்கரி டாப் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டுமே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து ஹைட்ராலிக் மூலிமா போட்டிருக்கோம். டாப் ஓப்பன் அண்ட் பாட்டம் ஓப்பன். ஸோ ரெண்டுமே வந்து ஹைட்ராலிக் மூலிமா தாங்க போட்டிருக்கோம். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அலுமினியம் ப்ரொஃபைல் ஷட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நம்ம பாட்டமில் யூஸ் பண்ணியிருக்கோம், அக்ரிலிக் லேமினேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைசஸ் ரேக் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்த ஸ்பைஸ் ரேக் மூலமாக வச்சுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குங்க. ஈஸியாக இருக்கும் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு. வெசல்ஸ் போடும்போது வந்து சவுண்டு வராதுங்க. அது வந்து என்ன பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா கேரசிலரோட பிராண்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பாடி நானோ ஸ்டோன், அதாவது வந்து நம்ம நானோ ஸ்டோன் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பாடி டைலும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி டைல்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15mm திக்னஸில் வருங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹாபுக்காக கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3 டண்டம் பேஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 3 டண்டம் பேஸ்கெட்டில் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கட்லரிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காண்டி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பிளேட்ஸ் ஹோல்டர் ரேக்ஸும் வருங்க. இதுக்கப்புறம்
இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் கார்னர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்னர்ல இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஈஸியா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோங்க. இது மாரி நம்ம யூஸ் பண்ணாம நார்மலா ஒரு பிளெயின் ட்ரே மாரி போட்டுட்டோம்னா வந்து ஈஸியா வந்து ஒரு பாத்திரம் உள்ள வச்சு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இத மாரி ஒரு அக்சஸரீஸ் யூஸ் பண்றது மூலியமா வந்து ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். 4 ட்ரே இருக்கும் இது இதில பார்த்தீங்கன்னா, 4 ட்ரேல இருக்க திங்ஸ வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து உள்ள இருக்க பொருள வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆயில் ப்ளூட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூலியமா அதாவது 304 கிரேட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து 8 இன்ச்சஸ் ட்ரேல யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விக்கர் பாஸ்கெட். இது பார்த்தீங்கன்னா எக்கோவோட பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் ஈஸியா எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எது என்ன ப்ராப்ளம் ஆச்சுனாலும். ஸோ அதுக்காக வந்து எக்கோ பிராண்டே யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் 4 டாண்டம் பாஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது டோட்டலாவே வந்து எல்லா டாண்டம் பாஸ்கெட்டுமே வந்து மோடாவோட பிராண்ட். இது டோட்டலா ஜெர்மன் ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து அ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா வந்து ஈஸியா ரொம்ப சைலன்ஸா இருக்கும். உங்களுக்கு இதோட அக்சஸ் பண்ணும்போது ரொம்ப அக்சஸிபிலிட்டி வந்து ரொம்ப சைலன்ஸா இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சன்ஸ் பெட்ரூம் பார்க்க போறோம். ஸோ இதோட ஹெட் ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குஷன் பர்ப்பஸ்க்காக வந்து வெளிய போயிருக்கு. ராப்பிங் பண்றதுக்காக. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டடி யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டடி யூனிட் பாட்டம் அண்ட் டாப். ஸ்டடி யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு ஸ்ட்ரக்சர் மாரி இருக்கும். பாட்டம்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வினைல் ஃப்ளோரிங் போட்டிருக்கோம். ஒரு அதாவது 4 இன்ச்சஸ் ஹைட்ல போட்டு ஒரு வினைல் ஃப்ளோரிங் போட்டிருக்கோம். 2 டிராவர்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் பாட்டம்ல வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் போட்டிருக்காங்க. இது டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் லேமினேட். அண்ட் அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து நமக்கு ஒரு ஷட்டர். அதாவது வந்து ஃபுல் டாப் யூனிட் போட்டு அதில வந்து ஃபுல் ப்ரொஃபைல் ஷட்டர் போட்டிருக்கும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க லைட்ஸ் வந்து விசிபிலிட்டிக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக போட்டிருக்கும். அண்ட் தென் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல போட்டிருக்கும். ஸோ இது வந்து ஜென்ஸ்ன்றதுனால வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணுன்றதுக்காக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் 2 பக்கமே வந்து பியூர் ஒயிட் வார்ட்ரோப் தாங்க போட்டிருக்கோம். ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா, பியூர் பிளாக் மெட்டாலிக் ஹேண்டில் போட்டிருக்கோம். அதோட ரைட் சைட்ல பார்த்துருப்பீங்க. அது வந்து கிராக்கரி யூனிட் கிடையாதுங்க. அது வந்து புக் ஷெல்ஃப். அதோட சைட்லயும் அக்சஸ் பண்ற மாரி வந்து நம்ம ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கிளியரா என்னென்ன பண்ணியிருக்கோன்றது நீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட டாப்ல பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். டாப்ல பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, பேரண்ட்ஸ் பெட்ரூம் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம மாஸ்டர் பெட்ரூம், சன்ஸ் பெட்ரூம்க்கு தவிர்த்து இன்னொரு அதாவது 3 பெட்ரூம். 3 பெட்ரூம்ல என்ன பண்ணியிருக்கோம், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கிரே காம்பினேஷன்ல பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே காம்பினேஷன். நம்ம ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா, ஃபுல் நமக்கு கிளாஸி கிளாஸில பிளாக்ல போட்டிருக்கோம். இதில இன் பிட்வீன்ல மிரரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 5 செயின் கபீர் மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுலயும் பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ப்ரொஃபைல் ஷட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு புக் ஷெல்ஃப் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது கெஸ்ட் பெட்ரூம் பார்க்க போறோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூமு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கிரே காம்பினேஷன்லயே பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பேலன்ஸ் இருக்க 2 பெட்ரூமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே காம்பினேஷன்ல பண்ணியிருக்கோம். ஃபுல் லாஃப்ட் அண்ட் வார்ட்ரோப்ங்க. தேங்க் யூ.